வேட்டைக்கு வரும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காக 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவை கட்டியிருக்காங்க. சூரங்குடியை சேர்ந்த எழுத்தாளர் காமராஜ் ஐயா அவர்கள் கொடிக்குளம் கிராமத்துல ஒரு பழமையான நெற்களஞ்சியமும் அரண்மனையும் இருக்கு, பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த பத்தி எனக்கு தெரியாது, அதனால கேள்விப்பட்டதில்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நான் பார்த்ததுலயே நல்ல திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு பழமையான நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னாரு. அதோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சிதிலம் அடைஞ்சிட்டு இருக்கு, எப்போ வேணாலும் முழுசா அழிஞ்சிடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. திரையில நீங்க பார்க்குற இந்த வீடு காமராஜ் ஐயா குறிப்பிட்ட பழமையான நெற்களஞ்சியம். இது போக சீரமைக்கப்பட்ட 2 வீடுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெரிய வளாகத்தை தான் கொடிக்குளம் அரண்மனைன்னு குறிப்பிடுறாங்க. இது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வட்டத்தை சேர்ந்த கொடிக்குளம் கிராமத்துல இருக்கு. இந்த வீடு தான் இந்த வளாகத்திலேயே பழமையான குடியிருப்பு. இது கட்டி சுமார் 150 வருடங்கள் இருக்கலாம்னு சொன்னாங்க. கதவு, நிலை, ஜன்னல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்பதான் புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றி காத்தோட்டமான வராண்டா, ஹாலு, கிச்சனு, ஸ்டோர் ரூமு அப்படின்னு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. இதே அளவுள்ள இதே மாதிரி ஒரு மாடி பகுதி இதுக்கு மேலே இருக்கு. மாடிக்கு இப்போ போக முடியாது, ஏன் அப்படின்னா படிகள் சதஞ்சிருக்கு. தரையில் டைல்ஸு மொசைக்கு மாதிரி இல்லாமல் அந்த காலத்து கொள்ளங்கள் தான் பதிச்சிருக்காங்க. காற்றோட்டமான தாழ்வாரம், சுற்றி தென்னந்தோப்பு அப்படின்னு சமீப காலம் வரைக்கும் நல்ல முறையில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த இடமும் அரண்மனை வளாகமும் சாப்டூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்டது. இந்த இடத்த பத்தி சூரங்குடி காமராஜ் ஐயா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஜமீன் குடும்பத்தினர்கிட்ட படம் பிடிக்க அனுமதி கேட்டப்போ நல்ல முறையில் உபசரிச்சு அன்போட அனுமதியும் கொடுத்தாங்க. இந்த இடத்த பற்றின வரலாறை ஜமீன் குடும்பத்தினர்கிட்ட கேட்டப்ப சுமார் 150 வருடங்களுக்கு முன்னாடி அப்போதைய சாப்டூர் ஜமீன்தார் அவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும், அந்த காலத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடத்துக்கு வேட்டையாட வரும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஓய்வு மாளிகைன்னு சொன்னாங்க. பிற்காலத்தில் சாப்டூர் ஜமீனோட நேரடி பெண் வாரிசுகளுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்களாம். இன்னைக்கும் அவங்க தான் அந்த பகுதியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 150 வருஷத்துல இந்த இடம் நிறைய முக்கியமான விருந்தினர்களை பார்த்துருக்கு. சேத்தூர், சிவகிரி ஜமீன்களும் இங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க. இப்போ சீரமைச்சு மறுபடியும் கட்ட போறாங்க. புதுப்பிச்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் ஒரு முறை இங்க வந்து பார்க்கலாம். நாம இங்க முக்கியமா பார்க்க வந்தது பழமையான அந்த நெற்களஞ்சியத்தை தான். ஆனா எதிர்பாராத வகையில இந்த ஓய்வு இல்லத்தை பார்க்கறதுக்கு அனுமதி கிடைச்சது. இதை பார்த்தாச்சு, வாங்க இப்போ போய் களஞ்சியத்தை பார்க்கலாம். ஜமீன் நிலத்துல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கொண்டு வந்து தான் தானியங்களை சேமிச்சு வைப்பாங்களாம். அறுவடைய வியாபாரிகள் கிட்ட கொடுத்து பணமாக்குற வரைக்கும் இந்த தானிய களஞ்சியம் தான் தானியங்களை பாதுகாத்து வச்சிருக்கோம். தானிய களஞ்சியத்துக்குள்ள காற்றோட்டம் இருக்காது, அதனால ஈரப்பதம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈரப்பதம் கூடும்போது தானியங்கள் கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஈரப்பதத்தையும் குறைக்கணும். ரெண்டுமே எதிரெதிர் விஷயங்கள். 2 எதிரெதிர் விஷயங்களை ஒரே நேரத்தில் எப்படி செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த களஞ்சியத்தில் பார்க்க போகிறோம். முன்னாடி நாம பார்த்த கதவு வழியா உள்ள போய் பரண் மேலே ஏறி
தானிய கிடங்குக்குள்ள தானியங்களை கொட்டி வச்சிருவாங்க. முன்னாடி நாம பார்த்த கதவு மாதிரியே சுற்றி 3 பக்கமும் கதவுகள் இருந்ததா இங்கே இருந்தவங்க சொன்னாங்க. களஞ்சியத்தோட இந்த பகுதியும் பின்பகுதியும் சிதைஞ்சு போச்சு. அதுவும் அந்த சின்ன கதவு வழியா தானிய கிடங்க பார்க்கலாம். அதுவும் நடுவில் சுவர் மாதிரி தெரியுது பாருங்க, அதுதான் தானிய கிடங்கு. ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்காக சுற்றி இருக்கிற சுவர் எல்லாமே மண் சுவராக கட்டியிருக்காங்க. வண்டு விழுகிறத குறைக்கிறதுக்காக வேப்பலை, வத்தல் மாதிரியான பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க. முன்பக்கம் பூட்டி இருக்கு, அதோட வவ்வால் எச்சத்தோட நெடி. அதனால முழுமையான ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. சுற்றி சீல் பண்ணியிருக்கப்போ இந்த களஞ்சியத்துக்குள்ளே காற்றோட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த சின்ன படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு களஞ்சியத்துக்குள்ளே தரையில் தானிய குவியல் இருக்கும். குவியலோட மேற்பகுதியில் ஓரளவுக்கு காற்றோட்டம் இருந்தாலும் அடிப்பகுதியில் ஈரப்பதம் ஏற்பட்டு கட்டி சேர்ந்து பூஞ்சை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி தவிர்த்தாங்க அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் வனக்காவலர்களுக்கு ஒரு காலத்தில் ஜமீன் சார்பாக அமைச்சு கொடுக்கப்பட்ட ஓட்டு வீடுகள் இருந்திருக்கு. அது இப்போ சிதைஞ்சு போச்சான். நெற்குவியலோட அடிப்பகுதியில் காற்றோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக களஞ்சியத்தோட 4வது சுவத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. இது அந்த காலத்து கோழி கூண்டுங்க. ரொம்ப காலமாகவே இது பயன்பாட்டில் இல்லையாம். போன வார வீடியோவில் மறவர் பெருங்குடியில் இருந்த நீர் சுரங்கத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு காற்று சுரங்கத்தை பார்க்க போகிறோங்க. தானிய குவியலோட அடிப்பகுதியில் ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்காக களஞ்சியத்தோட தரைப்பகுதிக்கு கீழே இந்த காற்று சுரங்க அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. காற்று இந்த வழியாக உள்ளே போய் அதோ தூரத்தில் ஒரு வெளிச்ச புள்ளி தெரியுது பாருங்க, அது வழியாக வெளியேறும். தொடர்ந்து இது வழியாக காற்று சுழற்சி இருக்கிறதுனால தானியத்தோட அடிப்பகுதியில் எப்பயும் ஈரப்பதம் சேராது. பழமையான இந்த அமைப்பு இப்படி பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது அப்படின்னு கேட்டப்ப முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் நேரடியாக அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு தானியங்களை கொடுத்துட்றோம், அதனால இந்த மாதிரி களஞ்சியங்களுக்கு தேவை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த களஞ்சியம் இருக்கும்னு தெரியல. அதனால முழுசாக அழிகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு களஞ்சியம் இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.